நான் மரண இருளில பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆமா ஆண்டவரே, நான் ஒரு மரண படுக்கையில நிக்கிறேன். என்ன வியாதி என்று தள்ளிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் வியாதிகளை சொல்லி சொல்லி, என் பலவீனங்களை சொல்லி சொல்லி என்னை தூரமாய் துரத்திட்டாங்கப்பா. குடும்பமோ என்னை வெறுத்தது, உறவுகளோ என வெறுத்தது, உற்றார்களோ என வெறுத்தார்கள் அப்பா. மரணம் என்னை சூழ்ந்து கொண்டது, மரணம் என்னை சூழ்ந்து கொண்டது. இந்த உலகம், உற்றார், உறவுகள், பிள்ளைகள், கணவன், மனைவி எல்லாரும் என்னை கைவிட்டாலும் அப்பா, என்னால சொல்ல முடியும். சொல்லுங்க, என்னால சொல்ல முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நான் மரண இருளில பள்ளத்தாக்குல நடந்தாலும், நான் மரண இருளில பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, பொல்லாப்புக்கு பயப்படே. ஏ தேவரே, என்னோட கூட இருக்கிறீங்க தெய்வமே, என்னோட கூட நீங்க இருக்கிறீங்க ராஜா. என்னை தாங்குறீங்கப்பா, என்னை பலப்படுத்துறீங்க. உமது கோலோ, உமது தடியோ, உம்முடைய கிருபையோ, உம்முடைய தயவோ, உம்முடைய இரக்கமோ என்னை தேற்றுகிறது ஆண்டவரே, என்னை தேற்றுகிறது ராஜா, என்னை தேற்றுகிறது ராஜா. அதற்காக நான் நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. என்னை தேற்றினதுக்காய் நன்றி அப்பா. இந்த உலகத்துல உற்றார் உறவுகள் என்னை தேற்றல, எல்லாரால நான் கைவிடப்பட்ட, எல்லாரால நான் வெறுக்கப்பட்ட, எல்லாரால நான் கண்ணீர் விடப்பட்ட, எல்லாரால நான் வேதனையோடு ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு இருக்கிறேன். ஏன்? உனக்கு மரண வியாதி, உனக்கு படுத்துக் கொண்டு இருக்கிற வியாதி, உனக்கு நடக்க முடியாத வியாதி, உன் சரீரத்துல வியாதி, உன்னுடைய வியாதி உன்னை தாக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அநேகர் என்னை துரத்தினார்கள் அப்பா, அநேகர் என்னை வெறுத்தார்கள் அப்பா. வெறுக்காத தெய்வம் இயேசு, வெறுக்காத தெய்வம் இயேசு. அல்லாஹ் பக்தன் அழகாக சொல்றாருங்க, தாவீது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்குல நடந்தாலும், நான் மரண இருளில் பள்ளத்தாக்குல நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். எல்லா கரங்களை தட்டி, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். மகளே, நீ அழுது கொண்டிருக்கிறது கர்த்தர் அறிந்திருக்கிறார். மகளே, உன் வியாதி குறித்து நீ அழாத. மகளே, உன்னை துரத்தினாங்க என்று நீ அழாத. மகனே, நீ கலங்கி கொண்டிருக்கிறார். உன்னுடைய வயிற்று பிரச்சனைக்காக அழுது கொண்டிருக்கிற மகனே, இயேசு இன்றைக்கு உனக்கு விடுதலை கொடுக்க போகிறார். உன் வயிற்று வலி இன்று விடுதலை உண்டு. நீ மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்கப்படுவே, அவருடைய கிருபை உன்னை தேற்றும். நான் எங்களை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில எப்படியாப்பட்ட ஒரு மரணங்கள் சூழ்ந்தாலும், எப்படியாப்பட்ட ஒரு மரணங்கள் வியாதிகள் வந்தாலும், எப்படியாப்பட்ட மரணம் உங்களை சூழ்ந்து கொண்டாலும், இயேசு சொல்றாருங்க, என்னுடைய கிருபை உன்னை தேற்றும், என்னுடைய கிருபை உன்னை தேற்றும். நான் உன்னோட கூட இருக்கிறேன், என் வார்த்தை உன்னை பலப்படுத்தும் என்று கர்த்தர் சொன்ன தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? அப்பா, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் நான் உண்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. நான் எந்த நிலைமையில இருந்தாலும் உண்மை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. மரண இருளில் பள்ளத்தாக்குல நடக்கும் பொழுது அப்பா, உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என்னை தேற்றும். உங்க இதயத்துல வச்சு சொல்லுங்க, என்னை தேற்றும், என்னை தேற்றுவார் இயேசு, என்னை தேற்றுவார் இயேசு. தேற்றுவது மாத்திரம் அல்லங்க, அது கீழ்வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் 5ஆம் வசனம். பாருங்க, யாரெல்லாம் உனக்கு வியாதின்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் உங்களை பார்த்து கேலி பண்ணார்களோ, எந்த டாக்டர் ஆவறதில்லைன்னு சொல்லிட்டாங்களோ, எத்தனை கண்ணீரோடு நீங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை தேற்றின பிறகு, நீங்க இயேசுவை விசுவாசித்த பிறகு, அந்த மரண படுக்கையிலிருந்து நீங்க எழும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக
நீர் எனக்கு ஒரு பந்தய கரங்களை தட்டலாமா அப்பா? சத்துருகளுக்கு முன்பாக அப்பா, என்னை வேதனைப்படுத்தினங்களுக்கு முன்பாக அப்பா, என்னை தொடுத்தவங்களுக்கு முன்பாக, ஆண்டவரே என்னை வேதனை கேலி பண்ணவர்களுக்கு முன்பாக அப்பா, எனக்கு ஒரு பந்தய ஆயத்தப்படுத்திட்டீங்க, ஒரு பந்தய ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா, ஒரு பந்தய ஆயத்தப்படுத்தி பாருங்க. என் தலையை எண்ணெயினால், நம்முடைய தலை இயேசு கிறிஸ்து அவர் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதுங்க. உங்க சந்தோஷம் நிரம்பி வழியுது, உங்க சந்தோஷம் நிரம்பி வழியுதுங்க. சத்துருகளுக்கு முன்பாக அழுந்திருக்கலாம், சத்துருகளுக்கு முன்பாக நீங்க படுத்திருக்கலாம், சத்துருகளுக்கு முன்பாக கண்ணீரோடு இருந்திருக்கலாம். அதே சத்துருகளுக்கு முன்பாக கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே சத்துருகளுக்கு முன்பாக உங்களை உயர்த்தின பிறகு உங்களுடைய பாத்திரம் சந்தோஷம் நிரம்பி வழியும். உங்க சந்தோஷம் நிரம்பி வழிகிறது, உங்க ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிறது, உங்களுடைய அபிஷேகம் நிரம்பி வழிகிறது, உங்களுடைய பிரச்சனை மாறுகிறது, உங்களுக்கு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டலாமா? இப்ப சொல்லுங்க, என் கர்த்தரின் பட்சத்திலே இருக்கிறார், என் கர்த்தரின் பட்சத்திலே இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தரின் பட்சத்திலே இருக்கிறார். நான் பயப்பட்டேன், நான் பயப்படேன் ராஜா. ஆண்டவரே இயேசுவே, இந்த ராஜா இந்த நேரத்தில் வியாதியோடு இருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் ஆராதிக்கும் பொழுது ராஜா, வியாதிகளை குணமாக்கினதற்காய் நன்றி அப்பா, அற்புதங்களை செய்ததற்காய் நன்றி ராஜா. வயிற்று வலி நீங்கட்டும், கண் பிரச்சனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே, சரீர பலவீனங்கள் மாறட்டும் கர்த்தாவே ராஜா. இயேசுப்பா, இதய பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க இயேசுப்பா, கேன்சர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க இயேசுப்பா ஆண்டவரே, தோல் பிரச்சனைகள் இருந்து விடுதலை கொடுங்க, ஸ்கின் அலர்ஜில இருந்து விடுதலை கொடுங்க, டயாலிசிஸ்ல இருந்து விடுதலை கொடுங்க அப்பா. அநேக வியாதிகள், ஜுரம் ஆண்டவரே, கால்வலி, பிபி, சுகர், எப்படியாப்பட்ட வியாதிகள் காணப்பட்டாலும் right now in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது வியாதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, வியாதியை நினைச்சு அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் தேவன் சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீங்கள் ஆயத்தப்படுத்துவீராக ராஜா. அப்ப கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. எப்படியாப்பட்ட ஒரு வியாதியாய் காணப்பட்டாலும், அது எத்தனை வருஷமாய் இருந்தாலும், அது யாரால ஆகாது என்று சொன்னாலும், ஒருவர் இயேசுவின் நாமத்தினால் ஆகும். இப்பொழுதே விடுதலையாகட்டும் கர்த்தாவே ராஜா. எல்லா வியாதியிலிருந்து நீங்க சுகம் கொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த ஆன்லைன்ல எத்தனை பேர் வியாதியோட இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எல்லாருக்குமே அது எப்படியாப்பட்ட ஒரு வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகனே, மகளே, நீ ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிற அந்த அழைய கர்த்தர் கேட்டார், கர்த்தர் கேட்டார். இன்று இப்பொழுது உனக்கு விடுதலை. நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆண்டவரே அப்பா, இதோ பிள்ளைகள் விசுவாசிக்க கூடுமானால் நீங்கள் விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. உம்முடைய கிருபை பெரியது ராஜா, உம்முடைய இரக்கம் பெரியது ராஜா அப்பா. அநேக மாத்திரைக்கு செலவு, அநேக ஹாஸ்பிட்டலுக்கு செலவு, அநேக டிராவலுக்கு செலவு. நான் சம்பாதிக்கிறது எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல மாத்திரை என்று போனா என் குடும்பத்தை யார் பார்ப்பாங்க? என் குடும்பத்துக்கு யார் இருக்காங்க? நானும் இல்லைன்னா என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய தாய் தகப்பன் எங்க போவாங்க? இயேசுப்பா, யார் இருக்கிறாங்க என்று சொல்லி இந்த நேரத்தில் கலங்கி இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன்